World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நட்சத்திர சூட்சமங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் பேருரையாற்றுமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் உற்சாகப்படுத்துனீங்கன்னா அவர் நிறையா உங்களுக்கு கொடுப்பாரு. நட்சத்திரங்களில் வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடிகின்ற விஷயங்கள் இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு தெரிய இருக்கிறது. வாழ்த்துக்கள். என் இதயத்திற்கு மேலான மல்லிகை மலர் வைத்து பூசிக்கும் என் இதய தெய்வங்களாகிய உங்கள் பாதங்களை வணங்குகின்றேன். இந்த விழாவின் நாயகன் அருமை தம்பி இளவல் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது எங்க புத்து கோயிலில். புத்துனால என்ன அர்த்தம்? ராகுன்னு தானே அர்த்தம். மாரி, அந்த மாரின்னா சுக்கிரன். அப்போ ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல புத்து கோயிலில் நம்ம கூடியிருக்கிறோம். எனக்கு ஜோசியம்னா ஒரு 88க்கு முன்னாடி பிடிக்காது. பூரா ஏமாத்துறாங்க. ஜோசியம்னா பொய், என்னமோ போகிறாங்க, கட்டத்தை பார்க்குறாங்க, சட்டம் மாதிரி உட்காந்து பேசுகிறானே, இது என்னன்னே புரியலையே. ஏன்னா ஒரு வள்ளுவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என் கூட படித்த கிளாஸ்மேட்டுக்கு ஜாதகம் சொல்லார். அவனுக்கு படிப்பே வராது, அவனுக்கு ஏபிசிடி தெரியாது, தமிழ் எழுத்துக்கள் தெரியாது. அவர் சொல்கிறாரு, சாமி உங்கள் மகன் லண்டன் படிப்பு பாமி அப்படி படிக்க போகிறாருன்னு சொல்கிறார். உடனே எனக்கு ஒரு வாரி போடுது, இவன் படிக்கவே மாட்டானே, இந்த ஆள் இப்படி சொல்கிறானே, இப்போ ஜோசியம் பூரா பொய் போல அப்படின்னு நினச்சேன். எங்கள் ஊருக்கு ஒரு ஐயா வந்தார். அவர் ஆசிரியர் பெத்தனாகு என்று போடி செலமலைக்கு சார்ந்தவர் வந்தார். அவர் மனையடி சாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வர்றார். ஒவ்வொரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. நான் பின்னாடியே போனேன். அவர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அந்த வீட்டில் இருக்க வரலாறை சொல்கிறாரு. ஒரு வீட்டுக்கு கூட்டு போனோம். ஆத்தா மெண்டல், மகன் மெண்டல், மயன் ஓடி இருப்பான், அப்பேன் குடிகாரன் அப்படின்னே சொல்கிறாரு. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு பின்னாடியே வந்தேன். சாமி இது எங்கள் வீடு, இந்த வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கேட்டேன். வர்றேன் தம்பி அப்படின்னு உள்ள போனார். உங்கள் அப்பன் ஊருக்கு குலைத்தவன், இந்த வீட்டில் தங்க மாட்டான், அவங்க அப்பன் ஊராக சுற்றி திரிவார், அவர் அரசியல் அது பேச்சாளர் இதான் போவார், வரவா அப்படின்னாரு. உடனே எனக்கு இது என்னமோ இருக்கு போல அப்படின்னு பின்னாடியே பரப்பிட்டேன். போகும்போது கூட கூப்பிட்டு வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க. சாமின்னு அவளுக்கு பிடிக்காது, எனக்கு அதுக்கு மேலேயும் பிடிக்கலை. அப்போ அவர் கேட்டார், அந்த கூட கூப்பிட்டு வந்தவர் கிளை செயலாளர் கேட்குறாரு, ஐயா வாத்தியார் ஐயா, நீங்கள் இத்தனை வீடு பார்த்தீங்க, அதிலெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை, இந்த வீட்டுக்கு நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை, ஜோதிடம் உண்மை அப்படின்னாரு. சொல்கிறனியா கேளு. அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னார். இந்த வீட்டில் பிறந்தவ, இந்த வீட்டில் வாக்கப்பத்து வந்தவ, இந்த வீட்டில் வாடகைக்கு விற்றவ, இருந்தவ அத்தனை பேரும் தேவடியான்னாரு. அப்படியே அவர் இந்த கையெல்லாம் நடுங்கி இருந்தாலும் யா அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே தான் இருந்தார். எனக்கு ஒரு ஆசை, ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பித்த பிறகு தான் அதில் எம்ஏ படித்தேன். எங்கெங்கே ஜோசியம் சொல்லி தர்றாங்களோ அங்கெல்லாம் போய் படித்தேன். நியூமராலஜியா படிப்பான், வாஸ்தா, டிஎன்ஏவா, ஏஎல்பியா, கேபியா, பாஸ்கரா மெத்தடா, என்னென்ன இருக்கோ அத்தனையும் படித்தேன். படித்து பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்தேன். பார்த்தீங்களா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். போகும்போது அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா என்ன ஞாபகம் இருக்கா? தெரியலப்பா அப்படின்னாரு. இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தோம்னா. அப்படியா, எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இப்படியெல்லாம் சொன்னையிலே எதை ஆதாரமாக வச்சு சொன்னையே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எதையுமே நான் ஆதாரமாக வச்சுக்கல, என் தாய் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவா, அவளுக்கு பிறந்தவன் நான். அதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் இறந்து விட்டான். இறந்து 3 நாள் கழித்து அந்த தெருவில் வந்துட்டு இருந்தேன். வந்தபோது
வீடு கதவு திறந்துருந்துச்சு. என்னடா திறந்து போட்டு போயிட்டான், வீட்டுக்குள்ளே போனான். என் நண்பன் இறந்தவன் உட்கார்ந்துருந்தேன், அவன் கூட போய் பேசினேன். அவன் சொன்ன, என்னடா செத்து போனவன் வந்திருக்கேடா அப்படின்னு. இல்லைடா உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கேட்டேன், ஐயா உங்களுக்கு 3வது கண் திறந்து விட்டது. இந்த 3வது கண் திறந்ததுனால்தான் முக்காலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னேன். அதாண்டா சத்தியம் அப்படின்னார். அப்போ இந்த 3வது கண் திறக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும், நல்ல மகான்களை பார்க்கணும், மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அப்போ தன்னால் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கிறோம்னா யாருக்கு ஜோசியம் நல்லா வரும்னா, நல்லா கவனிப்பாருங்க, யாருக்கு நல்லா ஜோசியம் வரும்னா கன்னி லக்னத்துக்காரர்கள், கன்னி லக்னத்துக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு 2வது வீடு சுக்கிரனா, 9வது வீடு சுக்கிரனா, அவளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானி வாக்குஸ்தானி ஒன்றா இருக்காரா, அவளுக்கு ஜோசியம் வரும். வரும்ல. மீன லக்னத்துக்காரருக்கு 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாயா. 9ஆம் அதிபதி யாரு? செவ்வாயா. அவர்களும் ஜோசியம் வரும். ஆனால் இவர் அம்பாளை கும்பிடணும், அவர் முருகனை கும்பிடணும். கும்பிட்டா வந்துடும். அப்போ ஜோசியத்தை சொல்லணும்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? நாடி முறைப்படி சனி பகவான், அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் இருந்தால் 2வது வீடு என்னவா வரும்? 2வது வீடு மிதுனம், புதனுடைய வீடு வருதா, அவங்களுக்கு ஜோசியம் வரும். அவங்களுக்கு 5வது வீடு என்ன வருது? அதுவும் புதனுடைய வீடு வருது. அதே மாதிரி கும்பலக்கணத்துக்காரருக்கு 2வது வீடு குரு. ஆனால் அவங்களுக்கு ஜோசியம் வரும், ஆனால் வில்லங்கம் பண்ணுவாங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சை பண்ணுவார்கள். அப்போ நீங்கள் ஜோசியத்தை, ஜோதிடத்தை கற்றுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க முடியாதியா, எனக்கு ஜோசியம் நல்லா வரணும். ஒரு மகானை போய் பிடிச்சிக்கோங்க, ஒரு சித்தரை போய் பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் கண்டிப்பாக வந்துவிடும். உங்களுக்கு பேர் நல்லா இருக்கணும். உங்கள் பேர் நல்லா இருந்தால் தான் பேரும் புகழ் அடைவீங்க. இதில் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க பாப்பா. அவர் நாகராஜன். இவர் என்னன்னா, நான் நீதி நேர்மை இப்படித்தான் இருப்பேன், கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு நினைப்பாரு. கரெக்டாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார், உதவி செய்வார். ஆனால் எந்த நேரத்தில் கொத்துவாருன்னு சொல்ல முடியாது, கோபம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இருக்கா இல்லையாயா? அப்ப பார்த்த உடனே அந்த பேருக்கு என்னதுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒருத்தருடைய லக்னம் உயிர் புள்ளி, லக்ன புள்ளி கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ ராகுவுடைய நட்சத்திரத்திலேயோ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஜோசியம் தானையா. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமம். பார்த்தீங்களா? அதுல ராகு இருந்தா பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க. இப்படி ஜோதிடத்தினுடைய அடிப்படை. ஜோசியரை நான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியரை 3 பிரிவா பிரிச்சுட்டேங்க. எப்படின்னா, படிக்காம ஜோசியம் சொல்றவங்களும் உண்டு, படிக்க மாட்டாங்க, ஜோசியமே தெரியாது ஜோசியம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் படிச்சுட்டு ஜோசியம் சொல்லுவார், ஒரு சிலர் எல்லாத்தையும் படிச்சிருப்பாரு, புத்தகத்தெல்லாம் படிப்பாரு, எழுதுவாரு, ஜோசியம் சொல்ல தெரியாது. பார்த்துருக்கேன். ஆனா நீங்க எந்த ரகமா இருக்கணும்னா, படிக்கவும் செய்யணும், ஜோதிடமும் சொல்லணும். இப்ப ஜோசியம்ங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் மட்டும் இருந்தால் போதும். ஜோதிடத்தை 3ஆக பிரிச்சுக்கறணும். ஒன்று ராசி ஜோதிடம், நாடி ஜோதிடம், இன்னொன்று லக்கணத்தை போட்டுட்டா பாரம்பரியம், உபநட்சத்திரத்தை பிரித்தா கேபி சிஸ்டம். எல்லாமே ஒன்று தான் சொல்லும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். RHMP டாக்டர்கிட்ட போனால் ஒரு மாதிரியாக இருக்கும், MBBS படித்தவங்ககிட்ட போனால் ஒரு மாதிரியாக இருக்கும், MD படித்தவங்ககிட்ட போனால் ஒரு மாதிரி தீட்டிருக்கான். ஆனால் இதில் யார் கெட்டிக்காருன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு MD டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், ஐயா எனக்கு தலைவலிக்குது,
அப்படின்னு. அவர் சொன்னார், உங்கள் மூக்கில் ஓட்டையை போட்டு உள்ளே இருக்கிற நீர் எடுக்கணும்னாரு. அதே இதில் இன்னொரு டாக்டர் போய் கேட்டேன், போடா முட்டாப்பாய், எந்த முட்டைப்பாயை சொன்னது அப்படின்னாரு. என்னையான்னு கேட்டேன். இதுக்கு பேர் என்னன்னா நீர்க்கோவை. நீ என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே ஈரத்துணியோடு இருக்கக்கூடாது, வேர்க்கக்கூடாது, அதிகமாக முடி வச்சுக்கிறக்கூடாது. யாரெல்லாம் அதிகமாக முடி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பணம் இருக்காது. பணம் துட்டு அவங்கள தேடி வராது. ஞானம் வரும். தெய்வத்தை பற்றி சித்திப்பாரு. அனுதினமும் அதை தான் நினைப்பாரு. நீங்க எதையா நினைக்கிறியா? அதான் வாழ்க்கை, இதையா ஜோசியா. அப்ப என்ன சொன்னோம், அவர் டாக்டர் சொல்றாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அந்த தலைவலிக்கு ஒரு வைத்தியர் வந்தார் எங்கள் தாத்தா கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பூண்டை எடுத்துட்டு வாடான்னாரு. அந்த பூண்டை நசுக்கி இந்த மூக்கில் ஊத்துனாரு. அன்னைக்கு போச்சியா தலைவலி, ஓடியே போச்சு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆள் சாமி ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிற்கிறேன். அவர் சொல்றாரு, டேய் வாடா, உனக்கு எத்தனை தடவை தலைவலி கொடுத்தேன், அதை கூட நீ புரிஞ்சுக்கலையடா, என்னை நீ தெரிஞ்சுக்கலையடா. தப்பான இடத்துல போய் கை நினைக்கும் போதோ தப்பான இடத்தோடு பழகும் போதான்ற தலைவலி வந்துச்சு. முட்டாப்பையில புரிஞ்சுக்கடா. அப்ப தெய்வம் நமக்குள்ள இருந்திருக்கு, நம்ம தெரியல, நம்ம அறிஞ்சுக்கல. அதனால நமக்கு தெய்வத்தை பற்றி அவளுக்கு புரியல. அப்ப ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? நல்ல குருநாதர் வேணும். அது எப்படிப்பட்ட குருநாதராக இருக்கணும்? பணம் வாங்குறாரோ வாங்கலையோ ஒளிமறைவில்லாமல் சொல்லிக் கொடுப்பவராக இருக்கணும். அவர் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். உங்களோட பணம் நீங்க என்னெல்லாம் கொடுங்க, அதை பத்தி நமக்கு தேவையில்லை. மணிகண்டராஜனுக்கு ஏன் பணம் தேவையில்லைன்னா, அவர் சனி பகவான், அவருக்கு நீதிமான். அதனாலதான் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்று அங்க தெராசு வச்சிருக்கிறதுனாலதான் நீதிபதி பக்கத்துல ஒரு கருப்பு ரிப்பன், வெள்ளை ரிப்பன், ஒரு மஞ்சள் ரிப்பனை கட்டி ஒரு வச்சிருக்காளா இல்லையா? அப்ப சனி பகவான் யாரு? நீதிமான். இவர் யாருக்கு ஜோசியம் கொடுக்கணும்னு இவருக்கு தெரியும், யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியும். இவர்கிட்ட எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு யாரும் போக மாட்டாங்க. இவர்கிட்ட எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட அதிகமாக கட்ட முடியல, நீங்க பார்த்து சொல்லி கொடுக்கனாலும் விட மாட்டாரு. இல்லையா? பணமே இல்லை, நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாலும் சொல்லி கொடுப்பாரு. காரணம் என்ன? சனிதான் காரணம், பகவான் தான் காரணம். முத நான் 1988 சனியத்தையா வணங்கினேன். ஓம் சாயின் மைந்தனே, சூரியகுமாரனை, பத்தரின் சகோதரனை, யமனின் சகோதரனை, அச்சது மாலை உடையவனே, அதிதவனுடையவனே, இரும்பு கரத்துக்குறையவனே, ஈகை குணமுடையவனே, ஈகை குணமுடையவனே, எல்லா காலங்களிலும் காத்தருளும் சனி பகவானே போற்றி அவனு வணங்கினேன். அப்படி வணங்கினதுனாலதான் இன்னைக்கு ஜோதிடம் நம்ம நாவல நத்தனம் ஆடுதியா. பத்தியில மணிகண்ட ராஜாவை எனக்கு தெரியாது. அவரை எனக்கு தெரியும், ஆனால் என்னை அவருக்கு தெரியாது. அவரை தெரிய வைக்கணுமே பார்த்தேன். அவரை நம்ம தெரிய வைக்கணும்ல அப்படின்னு நினச்சிதான் நானாக ஃபோன் பண்ணேன். ஐயா, நான் ஒரு வாத்தியார், ஒரு ஸ்கூல் வாத்தியார், ஒரு ஜோதிட ஆசிரியர், உங்கள் இதில் ஒரு தடவை பேசிக்கிறேன், நட்சத்திர சூச்சம் நாடின்னு பேசிக்கிறேன்னா, இந்த அம்மாவை யாரோ ஒரு அம்மா அவங்க தான் தொகுத்து வழங்கினேன். இவர் கூட ஐயா சொன்னேன், சௌமியா அம்மா அவங்க சொன்னாங்க. இவர் சொன்னார் நான் வர முடியாது அப்படின்னு. அப்போ முத்துப்பாண்டியாட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. முத்துப்பாண்டியான்னா நமக்கு ரொம்ப தோஸ்து, ஆனால் அவர் ஃபோன் அடித்தாதே எடுக்க மாட்டார். ஏன் ஃபோனை எடுக்க மாட்டார், இதுவரை எடுக்கலையா. அவர் கஷ்டப்படுகின்ற காலத்தில் அடிக்கடி நாங்கள் பகிர்ந்தாக பேசிக்கொள்வோம். துன்பப்படும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலம் உண்டுயா, கவலைப்படாது. ஐயா, ஒரு கேமரா வாங்க முடியல அப்படின்னு சொன்னார். கவலைப்படாதியா, தேடி வரும். நல்லவர்களை நீங்கள் முத நீங்க போனவர் நல்லவர் மாதிரி இருந்திருப்பாரு, அடுத்து நல்லவர்கள்லாம் வருவார்கள், அவர்களுக்கும் உங்க கை கொடுப்பாங்க. ஏன்னா பண ஆசை உள்ளவன் பாதாள குழியில் தள்ளப்படுவான். பணத்தின் மேல்
எவன் ஒருவன் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் பெணம் தானையா. பணமும் பணமும் கொஞ்ச நேரம் தானையா நல்லா இருக்கான், அப்புறம் தூக்குன்றுவாங்க. இப்போ எவனாவது பணத்தை கொடுத்து 1 கோடி கொடுத்து போக சொல்லுங்க பார்ப்போம்ப்பா, போக சொல்லுங்க, ஓடு பிடிச்சுக்குவான். அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு பணத்தை கொண்டு போவோம் பார்ப்போம், போக முடியாது. அப்போ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் ஜோசியர் ஆகிட்டீங்க, ஜோசியர் ஆகணும்னா 1 வருஷத்துக்கு இவரை கையை பிடிக்கக்கூடாது. 1 ஆண்டு காலம் இவர் கூட பயணிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லித் தருகிறாரோ அதை நீங்கள் உள்வாங்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது. பூராத்தி உள்வாங்கிட்டு நீங்கள் ஜோசியத்தை ஒன்றுனா கற்றுட்டு வாங்க. எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, தெளிவாக கற்றுக்கங்க, ஆர்வத்தோடு கற்றுக்கங்க, ஆசையோடு கற்றுக்கங்க. ஜோசியம் வந்துடும், படிக்கணுமா ஈஸியாக வந்துடும். எடுத்தோடனே இந்த லக்கணத்துக்காரருக காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல இந்த லக்கணம் இருக்கோ அதைத்தானே அவன் செய்ய வந்திருக்கான். யாராவது ஒரு லக்கணம் சொல்லுங்க பாப்பா. அவர் தனுசு லக்கணம், காலபுருஷனுக்கு 9. இவர் என்ன செய்வார், பணம் வேணும் பணம் வேணும், வேலை வேணும், பணம் வேணும், வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். வராதுல்ல, வருதா? வராது, வல்லாது, வரும், வராது. அப்ப அந்த லக்னம் என்ன, தர்ம திரிகோணம்யா. 1, 5, 9 என்பது அர்த்த திரிகோணத்துக்கு 12வது வீடு. 12வது வீடு, ஒரு வீட்டை 12வது வீடு என்ன செய்யும், அழிச்சிருமில்ல. எப்படி அழிக்குது, மேசத்துக்கு நெருப்பு வீடு, 12வது வீடு நீரு, நீரை தூக்கி ஊத்துனா நெருப்பு உணஞ்சு போகும். நம்ம ஞானிகையா சித்தருக, அதனால தான் 12வது வீடு நமக்கு என்ன செய்யுது, கெடுத்துருது, தடுத்துரு. 8ஆம் வீடு தடுக்குது, 12ஆம் வீடு கெடுக்குது, 6வது வீடு எதிர்த்து நிற்குது. ஒருத்தர் எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன் அவர் என்ன சார்னா தாளாளர், அவர் துலா லக்கணம், அவர் கேளுக்குடையவர் 6ல் போய் உட்காந்துருக்காரு, 7 குடை செவ்வாய் 6ல் போய் உட்காந்துருக்காரு. 5 கொண்டாடி கட்டினாரு. ஏன், 6ஆம் இடம் என்பது டைவர்ஸ் தானே, பிரிவு தானே, பிரிக்கும் இல்லை, கெடுக்கும் இல்லை, வம்பு பண்ணும் இல்லை. 6ஆம் இடத்துக்கு ஓடுனா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா ஓடி போயிடும். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தா இவர் அடிக்கும். அப்ப இப்படி இருக்கு. சரி, இப்ப நட்சத்திரத்துக்கு வருவோம். அதாவது நட்சத்திரம்தான் உயிர், நட்சத்திரம்தான் உயிர். எப்படியா, பஞ்சாங்கம்னா என்னங்க சொல்லுங்க. ஐந்து அங்கம் என்ன, அது நம்ம உடம்புல இருக்கிற அங்கமா, அது தங்கம். 5 அங்கம் அது என்னன்னு சொல்லுங்களேன் பாப்பா. 4. சரி, நட்சத்திரம், யோகம், திதி, கர்ணம், இந்த 5 தானே அங்கம். இந்த 5 தானே இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கே. இந்த பஞ்சாங்கத்தில் ஜாதகக்குள்ள இதுல எது மட்டும் இருக்கு, இந்த 5 அங்கத்தில் நட்சத்திரம் இருக்கா? 4 இருக்கு, ஆனா கட்டத்துக்குள்ள இல்ல. 4 நட்சத்திரம் இருக்கா? திதி இருக்கா? யோகம் இருக்கா? கர்ணம் இருக்கா? இல்ல. அப்ப இது நல்ல நேரத்தை கண்டுபிடிப்பதற்கும் மூர்த்தத்தை குறிப்பதற்கும் முன்னோர்கள் வைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம். நாளைக்கு ஒரு புத்தாண்டு பிறக்குது. சூரியன் என்ன பண்ண போறாருன்னா, நாளைக்கு மேசராசிக்குள்ள சங்கரமாக போறார். சூரியன் அங்க பயணிக்கிறார். உலகத்தில் எத்தனை ஜோதிடர்கள் இருந்தாலும் கூட தமிழ் ஆண்டு தான் மேச ராசியில் சூரியன் சங்கரமாகின்ற பயணிக்கின்ற போது தமிழ் வருஷம் பறந்திருக்கு. அப்ப ஜோசியை கண்டுபிடிச்சவன் யாரு? தமிழன். ஜோசியர்களை கண்டுபிடித்தவர் யாரு? தர்மசாஸ்திரா. பார்த்தீங்களா? அப்ப இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த 5 அங்கங்களை ஆகாயம்னு சொல்றோம் பார்த்தீங்களா?
அந்த ஆகாயம் இங்கிறது தான் குரு பகவான். அதுதான் யோகம். அப்ப அந்த 5 கிரகங்கள் தான் கிரகம். 2 ஒளி கிரகம், 2 நிழல் கிரகம். அப்ப யோகம் அப்படின்னா குரு பகவான். அந்த யோகம் என்ன செய்ய போகுது? மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும் யோகம். அதுக்கு அதிபதி குரு பகவான். சரி, அதுக்கடுத்து காற்று என்பது சனி பகவான். அதுதான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் நமக்கு கர்ம வினையை தருகிறது. அப்ப நட்சத்திரம் என்பதுதான் கர்மா, நட்சத்திரம் என்பதுதான் ஜென்மம், நட்சத்திரம் என்பதுதான் முதல் மூச்சு. சந்திரன் வான் மண்டலத்திலே எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பிறந்திருக்கிறானோ, எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது முதல் மூச்சை எடுக்கிறானோ அதுதான் பெர்த் ஸ்டார். கோயிலுக்கு போனோன்னு எந்த லக்கணம்னா கேட்கிறாங்க, எந்த திதினா கேட்கிறாங்க, எந்த யோகம்னா கேட்கிறாங்க. உங்க பெர்த் ஸ்டார் என்னையா பத்தியலா? பூரம். பூரம்னா என்ன அர்த்தம்? பூரம்னா நல்லா கவனிங்க. பூரம் அப்படின்னா ஆண்டாள் தானையா பூரா நமக்கு. சுகுடி கொடுத்தாள் சுடற்குடியாள். இப்ப அவ என்ன செஞ்ச ஆண்டாள்? இறைவனைத்தான் கட்டணும்னு நினைச்சா. இவர் என்ன நினைக்கிறார்? ஜோசியத்தை தான் நம்ம வச்சுக்கிறோம்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். சரி, இப்ப காற்று நெருப்பு என்பது இப்ப வாரம் ஆயுள். வாரம்னா நெருப்பு, அது ஆயுளை தருகிறது. அடுத்த நீர் சுக்கிரன், இது திதி ஐஸ்வர்யத்தை தருகிறது. நிலம் பூமி, இதுதான் காரிய சித்தி கர்ணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நட்சத்திரம் தான் இந்த 27 நட்சத்திரம். நீங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் 9வது நட்சத்திரம் தானே டிஎன்ஏ. ஒரு நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரம் பூரா ஒவ்வொரு குரூப்பு. அஸ்வினி, ஆயிலியம், அனுசம், பூரட்டாதி, இதெல்லாம் ஒரே குரூப்பு, ஒரே ரத்தம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத ஆயகத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நட்சத்திரத்தை நாம் இன்று அந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நட்சத்திரம் என்ன அர்த்தம்னா, இதுல ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்கயா. இப்போ யாராவது ஒருத்தர் நட்சத்திரத்தை சொல்லுங்க. நீங்க என்ன ஆயிலியம் சொன்னாங்க, அங்கேயும் ஆயிலியம் வருது பாருங்க. நானும் ஆயிலியம் அப்படின்னு சொல்றாரு. புதன் பகவான் குரு பகவான் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தாலோ, குரு பகவான் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தாலோ, புதன் பகவான் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவளுக்கு ஜோசி வறுமையா படிக்காமலே. புரிஞ்சா நான் சொல்றது? புரிஞ்சுச்சா புரியலையா? அஸ்வினி, மகம். இப்ப பாருங்க, இப்ப ஆயிலிய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு 12வது நட்சத்திரம் என்னதியா? பூசமா? ஆயிலியத்துக்கு 12வது நட்சத்திரம் பூசமா? ஆயிலிய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் எது? 27 தான் பூசம். 27 தான் பூசம். அந்த பூச நட்சத்திரத்தை இந்த அம்மா பிடிச்சா நேர மோட்சத்துக்கு போயிடலாம். ரூட் கிளியர். அது பூசம்ங்கிறது யாரு? வள்ளலாரை பிடிச்சுக்கிற வேண்டியதுதான். அவர் பிடிக்கணும்னு என்ன செய்யணும்? கறி சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணுதல் கூடாது. பூச நட்சத்திரக்கார பிறவில மொக்க போடுவாங்க கறியை. பூச நட்சத்திரக்காரெல்லாம் மொக்க போடுவாங்க. அவளுக்கு ஆஸ்மா வந்துடும், மூச்சு திணறல் வந்துடும். அப்ப நட்சத்திரத்தை, ஒரு நட்சத்திரத்துக்குள் நம்ம என்ன ஜோசியம் பார்க்குறோம்னா, நட்சத்திரம்னு கிரகத்துக்கு போயிடுறோம். இப்போ இவர் ஆயிலியம்னு சொன்னோன்னா கேதுன்னு போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. ஆயிலிய நட்சத்திரத்தில் சந்திரன் போய் விழுந்ததனால் இவங்க அம்மாவுடைய வர்க்கத்தில் சின்ன வயசுல கரு கலைந்தவர்கள் இருப்பார்கள், மருத்துவத்துறையில் இருந்திருப்பாங்க. இவங்க அப்பத்தா அவங்க அம்மாயி மருந்து எடுத்து கொடுத்தாலோ, அம்மா கொடுத்தாலோ அந்த நோய் தீந்துரும். மருத்துவ குணம் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரம் அது ஒரு கொடி கட்டி பறக்கிற நட்சத்திரம்.
அஸ்வினி என்றால் கொடி. அஸ்வினி என்றால் எப்பயும் ஒரு இடத்துல போய் கொடிய நாட்டம், அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா தனியா தெரியும். அதான் அஸ்வினி. அஸ்வினி என்பது வாளு, சும்மா இருக்காது, நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். கேடயம், குத்தி பார்க்கும். எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர். 2வது நட்சத்திரம் அஸ்வினி. அவர் குதிரையில வருவார் பார்த்தீங்களா? ஒவ்வொரு படமும் குதிரையில வரும்போதெல்லாம் வெற்றி வெற்றி. அஸ்வினி என்றால் தொப்பி. தொப்பி வச்சுக்கிறோம். தொப்பி வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஜென்மதாரை அவருக்கு ஆக்டிவேட் ஆயிரும். எம்ஜிஆருக்கு தொப்பியை வச்சு விட்டாங்க, பணம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரா இல்லையா? ஆனா அவர் படத்துல எத்தனையோ வண்ண கொடி, அன்னக்கொடின்னு ஒரு விவசாயில ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? கொடியை பத்தி சொல்லுவார்ல, அந்த கொடியை பத்தி பாடினதுனால தமிழகம் எல்லாமே அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன நட்சத்திரம்யா? மிருக சீரிசம். மிருக சீரிசம்னா என்ன அர்த்தம்னா ஒன்று சேர்த்தல், ஒற்றுமையா ஒரு இடத்துல இருக்கிறது. கலைஞர் மிருக சீரிசத்தில் பிறந்தவர். அவர் என்ன சொல்வாரு? பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், நிர்வாக குழுவை கூட்டித்தான் வெளியிடுவேன். அவர் ஏற்கனவே முடிவு எடுத்துக்குவாரு. ஆனா அவர் என்ன சொல்வாரு? ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளியிடப்படும் அப்படிம்பாரு. அப்ப அந்த கூட்டம், ஒரு ஒற்றுமை, அதுக்கு எது எது முக்கியம்? மிருக சீரிசம். நீங்க மிருக சீரிச நட்சத்திர அன்னைக்கு ஒரு சொத்தை வந்து ஒப்பந்தம் போட்டு வாங்குங்க, அது ஜெயிச்சிருவீங்க. மிருக சீரிச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு சொத்தை எழுதி வாங்குங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம நாடு பிரியும் போது கூட மிருக சீரிச நட்சத்திரத்தில் சனி இருக்கும் போது தான் பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தலைவலி தான், இன்னைக்கும் தலைவலி தான். அதனால ஒவ்வொரு நட்சத்திரமும் அதனுடைய தன்மையை காட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப நட்சத்திரம்னா என்ன? ஒண்ணு இல்லையா, ஒரு நட்சத்திரம் முன்னாடி இருக்கிற நட்சத்திரத்தை தள்ளுது, பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் தள்ளும், முன்னாடி இருக்கிற நட்சத்திரம் இழுத்துட்டு போகும். இதை தள்ளுறது பெருசா, இழுத்துட்டு போடான்னு உதச்சி விடுறது பின்னாடி இருக்குது. ஆனா முன்னாடி இருக்க மட்டும் தான் இழுத்துட்டு போகுது. அதனால உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்கார பிடிச்சுக்கங்க. பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு மிருக சீரிசம் எத்தனாவது வரும்? அப்ப எப்படியா கணக்கு போடுறது? அஸ்தத்திலிருந்து அஸ்தம்ங்கிறது என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப 22வது நட்சத்திரம் தானே. அப்ப ரோகிணிங்கிறது வந்து இது வந்து அங்க ஜென்மம் திரிஜென்மம் தானே இருக்கு இல்லையா? அப்ப 22க்கு அடுத்து 20. 20வது நட்சத்திரம் சுபிச்சம்னு அர்த்தம். எனக்கு இவர் யாரு? தம்பி சுபிச்சம். இவரை நான் தொட்டுட்டேன், எங்க தம்பி முத்துப்பாண்டிய நான் பிடிச்சிட்டேன். இன்னி இந்த டிவி என்ன உலகமெங்கும் பரப்பிடும். உண்மைதான். ஏன்னா ஒருத்தர் சந்திச்ச ஒரு ஜோசியர், பெரிய ஜோசியர், அவர் சொல்லாரு, நீங்க முத்துப்பாண்டியை தொடாத வரைக்கும் நீங்க சும்மாவே கத்திட்டு கிடக்க வேண்டியதான் அப்படின்னாரு. முத்துப்பாண்டிய தொடரணும். நானும் முத்துப்பாண்டியிட்ட நெருங்கி தானே பார்க்குறேன். முத்துன்னா யாரு? சந்திரன். பாண்டியன்னா யாரு? சனி. சந்திரனு சனி என்ன செய்யும்? புணர்ப்பு. வேகமாக வேலை செய்யாது. ஒரு வேலை செய்யுதுன்னா பதறாம செய்யும். ஸ்லோ ஸ்பீடு லாங் லைஃப். அதனால இன்னைக்கு தொட்டி பார்த்துட்டோம். இன்னும் என்ன ஆக போகிறோம்? சிறப்பாக வந்துடுறோம். இப்போ இங்கே வந்துட்டோம்ல, நட்சத்திரம்ங்கிறத உயிர்னு நினச்சிக்கங்க. அப்போ ஏன் லக்னம் விழுந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கல? சொல்லுங்க பாப்பா. பிறந்த சந்திரன் இருக்க மட்டும் பொருத்தம் பார்க்குறோம். ஏன் நட்சத்திரம் லக்ன நட்சத்திரத்தை? உங்க லக்ன நட்சத்திரம் என்னையா? இப்போ அனுஷம். அனுஷத்துக்கு பொருத்தம் பார்ப்பீங்களா? யாராவது சொல்லுங்க. ஏன் பார்க்க மாட்டேன்? தெரியணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்னம்னா சூரியன், சந்திரன்னா சந்திரன் தான் நட்சத்திரம். சந்திரன்னா தாய், அது அப்பா. அப்பாவுடைய உறவுக்காரர்களை சித்தப்பா அண்ணன் இவங்களை வந்தா கும்பிடத்தான் செய்வோம். ஆனா அம்மாவுடைய உறவுக்காரர் வந்தா போய் கட்டி பிடிப்போம். ஏன்னா உடம்பு சொந்தக்காரங்க.
நம்ம கல்யாணம் பண்றது உசுருக்கு கிடையாது, உடம்புக்கு இல்லையா? அப்போ உடம்புக்குத்தான். அப்ப ஆத்மா சொந்தக்காரர்களா பங்காளிக ஒரு நாளைக்கு நம்மளை வெட்டுவாங்க. பஞ்சாளிகள் என்ன செய்வேன், ஒரு நாளைக்கு குத்துவேன் வெட்டுவேன். ஆனா இந்த உடம்புக்கு சொந்தக்காரன், நான் முதல் சுவாச காற்று எடுத்தோன்னே என் தாய் மாமன் ஓடி வந்து பார்த்தாரு. புது துணி எடுத்துட்டு எங்கள் அம்மா ஓடி வந்து கொடுத்து தாய் மாமனை கொடுத்து போட சொன்னாங்க. காது ஊற்றுனாங்க, சட்டை எடுத்து போட்டாங்க. என் செத்து நான் கடைசியில் போகும்போது கூட என் தாயின் வர்க்கத்திலிருந்து வந்து துணி போட்டா தானே என்னாம போவேன். இந்த கட்டைக்கு சொந்தக்காரர் யாரு? சந்திரன் தான். உயிரோடு இருக்கும்போது சந்திரனை பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க, செத்த பிறகு திதியை பாருங்க, செத்த பிறகு திதியை பாருங்க. சாகுறதுக்கு முன்னாடி அந்த செத்த நேரத்தில் கூட நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், தனிஷ்ட பஞ்சமி குறிக்கிறோம். அப்ப தனிஷ்ட பஞ்சமி குறிச்சோம்னா இந்த திதியில இறந்து போயிட்டா அடுத்த திதி ஒரு வருஷம் திருமண பிறகு அந்த திதியில் அவர்களுக்கு நாம் மோட்ச விளக்கு போட வேண்டும். அது எப்படி போன வேணும்? இவர் வளர்ம்புற திதியில் பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிற திதியில் பிறந்திருந்தாலும் சரி, கடைசியில் அந்த மாதத்தில் வளர்ம்பெறு வரும் திதியில் தான் நாம் மோட்ச விளக்கு போடணும். அப்பதான் அந்த ஆன்மா வந்து செய்யும். ஏன் அப்படின்னா, எங்க அம்மா இப்ப இறந்து போச்சு, மொட்டை எடுத்துருக்க பார்த்தீங்களா? உசுரை கொடுத்த தாய்க்கு மசுரை கொடுத்துட்டானா இல்லையா? உசுரை கொடுத்த தாய்க்கு மசுரை கொடுத்துட்டேன், ஆனா மொட்டை அடிச்சிட்டேன். அந்த தாய்க்காக கருமத்தை செஞ்சுட்டேன். இது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன், ஏகாதசியில் புண்ணியவதி ஏகாதசியில் போயிடுச்சு. ஊரே கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட பெரிய கூட்டங்கள் வந்து அதிகமான வரவேற்போட செஞ்சாங்க. அப்போ 30 நாள் செல்லலை. ஜோசியம் பொய்யில்லை, தெய்வம் பொய்யில்லை. ரோட்டு வழி ஒரு அம்மா பரதேசி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு திட்ட போய் கையேந்துச்சு, கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சு. நான் இங்கேருந்து ஒரு பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போனேன், கலரு மாசா கொடுக்க போனேன். உங்ககிட்ட நான் வாங்கக்கூடாதுப்பா, உங்ககிட்ட நான் வாங்கக்கூடாதுப்பா. 30 செல்லலையா? 30 செல்லலையா? ஆஹா, யாருக்கு தெரியுது? ரோட்டில் போகிற பரதேசி மாதிரி இருக்காங்கிறதுனால கிறுக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவர்களுக்கு செய்யுங்க, அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களை சீராட்டுங்கள், துணிய கொடுங்கள். நீங்கள் ஜோசியக்காரர்கள் ஆவதை விட அருள் வாக்கு சொல்வர்களாகி விடுவீர்கள். மகான்கள் சித்தர்கள் எல்லாம் அந்த வழியில் தான் போவாங்க. ஒரு மகானை பார்த்தேன், அந்த மகான் சொல்றாரு, கலை தானே வர்றதுன்னு கேட்கிறாரு. வருஷநாடு ஜோசியரா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி தெரியும்? சித்தர்களுக்கு தெரியும். சித்தர்கள் நம்மோடு அவர்கள் உறவாடுவார்கள். நாம் அவர்களை சித்தர்களை நேசிக்க வேண்டும். அதனாலதான் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை நாம் இயக்க வேண்டும். இன்னைக்கு படித்த மேதாவிகள் எல்லாம் லக்னத்துக்கு பார், அதுக்கு பார் அப்படின்னு சொல்றார்கள். பார்க்கக்கூடாது. ஏன்னா லக்னம்ங்கிறது உசுறு. அந்த உயிர் அது பிறந்த போது எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் புள்ளி மாறவே மாறாது. அனுசத்தில் பிறந்திருக்காரு இவர். அனுசம்னா என்னன்னு தெரியுமா? பனைமரம். ஒரு மகான் வந்து 2 தேவகுரு யாரு, அசகுரு யாரு? சுக்கராச்சாரியா தேவகுரா, அசரகுரா? அசுரகுரு. இவர் யாரு? என்ன கதை? இவர் தேவகுரு. இவர் தென்னை மரத்தை உருவாக்குறாரு. தேவகுரு என்ன சொல்றாரு? மக்கள் அந்த விதம் வச்சுட்டா அவன் நல்லா பயன்படணும். வாழ்நாள் ஊரில் ஒவ்வொரு பொருளும் அந்த மரத்திலிருந்து விழுந்தா எல்லா பொருளும் என்ன செய்யும்? பயன்படணும் அப்படின்னு ஒரு மரத்தை உருவாக்குறாரு. அப்போ அவர் வர்றாரு. அசுரகுரு கேட்குறாரு, என்னையா செய்கிறேன்னு? ஒரு தென்னை மரத்தை உருவாக்குனேன். நீ தென்னையை உருவாக்கிட்டியா? நான் பணத்தை உருவாக்குறேன். பனைமரம். பனைமரமும் அந்த பனைமரமும் எப்படி இருக்குன்னா, இந்த அனுச நட்சத்திரம் பனைமரம் என்ன செய்யும்னா, நொங்கு வச்சவன், தேங்காய் வச்சவன் திண்டுட்டு சாவன், நொங்கு வச்சவன் பார்த்துட்டு சாவன். இந்த நொங்கு எத்தனை வருஷம் வேணாலும் அங்கேயே முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இதுல எல்லாமே பயன்படுது. ஆனா என்னதுல ஏறிட்டு இப்படி இழுத்தான்னு வச்சுக்க, நெஞ்சு பூரா தேஞ்சிருவோம். என்னை எவனாவது வஞ்சான்னு வச்சுக்கோங்க, பனைமரத்தை வஞ்சான்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும்? தேஞ்சிரும். அதனால பனைமரம் என்பது பக்குவமான மரம். ஏற தெரிந்தவர்கள் மட்டும்தான் அனுசத்தில் ஏற முடியும். அந்த அனுசம் என்பது விசிறி. இவர் விசிறத்தான் தெரியும். எல்லாத்துக்கும் காத்து கொடுப்பார்.
பணத்தை கொடுப்பார், நொங்க கொடுப்பார், பதனியை கொடுப்பார். அந்த மரம் அசைக்க முடியாத மரம். அந்த மரத்தை என்னைக்கு நம்முடைய பிரதமர் யாரு, எந்த நட்சத்திரத்தை வந்திருக்காரு? அனுஷா. அவர் இப்போ ஏதோ செங்கோல் வச்சாரு, உத்திரம். அது விளங்காததில் கொண்டு போய் வச்சுட்டாரு உத்திரத்தை. செங்கோல்னா உத்திரம் வைக்கக்கூடாது, வச்சாரு. அதுக்கடுத்து அவர் கெட்ட பேராக வருது பாருங்க. அதிலிருந்து ஆரம்பிக்குது. பெங்களூர்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. பெங்களூருன்னு மாற்றினாங்க. நியூமராலஜி பிறகு தண்ணி இல்லை. இப்போ அப்போ நியூமராலஜி இருக்குல்ல, வாஸ்து இருக்குல்ல. வாஸ்து பாருங்க, இது என்ன திசை? கிழக்கு திசை. இது ஆறு எங்கிட்டு போகுது? மேற்கு போகுது. இந்த ஊர் உழைச்சி கொடுப்பாங்க, முன்னேற முடியாது. அந்த ஊர் உழைச்சிட்டு முன்னேறிடும். அது கிழக்க போகுது ஆறு. கிழக்கு ஆறு போனா, வடக்கு ஆறு போனா அந்த ஊர் வாழும். இது இது என்னது? இது மேற்க போகுது. இவன் என்ன செய்வாங்க? உழைக்கும் மக்கள் மட்டும்தாங்க வந்து குடியேறிப்பாங்க. உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் இங்கே குடியேறுவாங்க. அதனால தான் ஆறு, இயற்கை எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ நட்சத்திரங்களை நாம் எவ்வாறு இயக்க வேண்டும்னா, உங்களுக்கு நான் வந்ததன் நோக்கம் அப்படின்னா, நட்சத்திர சூட்சம நாடி. ஒரு நட்சத்திரம் எந்த கிரகத்தில் நிற்கிதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த நட்சத்திரத்து மேலே நிற்கிதுன்னு பார்க்கணும். இப்போ கிருத்திய நட்சத்திரத்தில் யாராவது ஒரு கிரகம் இருக்கிறவங்க இருக்கீங்களாயா? கிருத்திய நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளவர்கள் உண்டா? சனி பகவான். நீங்க சந்திரன். கிருத்தியத்தில் சந்திரன் இருந்தால் கிருத்தி என்ன செய்யும்? வெட்டி விடும். கத்திரிக்கோள், சவரக்கோள். ஆனால் பெரிய கட்டிக்கார நட்சத்திரம். ஆனால் தாயினுடைய உறவுகள் துண்டிக்கப்படும். எந்த கைத்தட்டியா? இவர் சனி பகவான். சனிங்கிறது யாரு? சித்தப்பன், மூத்தவர், வயசானவர். அது என்ன ஆகும்? அவ பிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதான், கட் பண்ணிடும். அப்போ இந்த 27 நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தை ஐயாவின் மூலமாக அடுத்த நட்சத்திர சூட்சம் நாடி என்ற வகுப்பை போட்டு சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்யா. இன்னைக்கு ஒன்று கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அப்பயும் என்ன செஞ்சிடணும்? தமிழ்நாட்டில் ஜாமக்கோல் சிஸ்டத்தில் இன்னோவேட்டிவ் ஜாமக்கோல், நவீன ஜாமக்கோல்னு ஒரு சிஸ்டத்தை அமைச்சு வச்சிருக்கனியா. ஜாமக்கோல்னா என்னங்கிறது ஒரு சின்ன சூஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். உதயம்னா கதாநாயகன், உதயம்னா கதாநாயகன், ஆருடம்னா கதாநாயகி, கவிப்புனா வில்லன். இந்த ரெண்டு பேரையும் சேர விட மாட்டார். சேர்ந்தால் தானே சம்பவம் நடந்துடும். அப்போ அந்த கவிப்பு போய் தடுக்கும், மறைக்கும், கெடுக்கும், தடுக்கும், மறைக்கும், நாசம் பண்ணிடும். இவ்வளோதான் ஜோசியா. புரியுதாயா? ஜாமக்கோல் மாதிரி அற்புதமான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஜாமக்கோலை நல்லா படிச்சுக்கோங்க. ஜாமக்கோல்ங்கிறது இது பாருங்க, ஜாமக்கோல்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்டல். ஜாமக்கோலுங்கிற கட்டம் லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. நம்ம எல்லாரும் ஜோசியரும் பார்ப்போம், ரெண்டு கட்டம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒன்று அம்சம் இருக்கும், ஒன்று என்ன இருக்கும்? ராசின்னு. அம்சத்தை அப்படி லைட்டாக தள்ளி வச்சுருவோம். அம்சமாக இருக்கட்டும், நான் அம்சமாக இருக்கட்டும். நான் அம்சம்னா என்ன அர்த்தம்னா, போன பிறவியில் இவன் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டி கொண்டிருக்கிறதட அம்சம். இந்த ஆள் அம்சமான ஆள், இந்த ஆள் ராசியான ஆள், இந்த ஆள் அம்சமான ஆள், இந்த ஆள் ராசியான ஆள். ரெண்டையும் பார்த்து சாஸ்திரா ஜோதிடத்தில் தான் சொல்லணும். அம்சத்துக்கும் சொல்லணும், ராசிக்கும் சொல்லணும். ராசி என்பது நமக்கு முன்னாடி தெரிகிற மரம் மாதிரி, அம்சம் என்பது வேறு மாதிரி. வேறு பட்டு போச்சுன்னா மரமும் பட்டு போகும். அது மாதிரி இந்த பக்கம் ஒரு கட்டம், இது ஜாமக்கோல் கட்டம், இந்த பக்கம் ஒரு கட்டம், இது கோச்சார கட்டம். இது ரியல் சார்ட்டு, இது ரியல் சார்ட் இல்லை. இது என்னதுன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி சுற்றுவியா? ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி சுற்றுவிய? வளம் சுற்றுவீங்களா, இடம் சுற்றுவீங்களா? ஏன் வளம் சுற்றணும், இடம் சுற்றணும்னா யாராவது சொல்ல முடியுமா? பிரி சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? பிரி சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? பிரி சுற்றுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? வயர் எடுத்து பார்த்துருக்கீங்களா எப்படி சுற்றணும்?
லெஃப்ட் சுற்றுனா மாட்டிக்கிறோம், ரைட்டு சுற்றினா எடுத்துக்கிறோம். லெஃப்ட்டில் இப்படி சுற்றிட்டு வந்தால் மரத்தில் கொடி ஏறுறது பார்த்துருக்கீங்களா? லெஃப்ட்டில் சுற்றினா மேலே ஏறிடுறோம், ரைட்டில் சுற்றினா இறங்கி வந்துடும். அப்போ ஒரு பிரச்சனையில் இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் வலம் சுத்துங்க, வலம் பண்ணுங்க போங்க. அதனால இடச்சுத்து என்பது, வளச்சுத்து என்பது, ஒரு கோயிலுக்கு போய் இடச்சுத்து சுத்துறீங்கன்னு என்ன அர்த்தம்னா, எவனவாவது கொல்லணும்னு நினைச்சா போங்க, எவனவாவது நாசமா போகணும்னு நினைச்சா இடமா போங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா மகானை போய் இடமா சுத்துங்க. ஏன்னா மகான் முன்னாடி போயிட்டு இருப்பாரா, நீங்க லெஃப்ட்ல போனா மகானை பிடிச்சிடலாம், ரைட்ல போனா அவர் போயிட்டே இருப்பார். அவர் ரூட் மாற்ற மாட்டாரு, நம்ம ரூட்டை மாற்றி என்ன செஞ்சிடணும், போய் பிடிச்சிடணும். அப்படி பிடிச்சோம்னா நம்ம அவரை பிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் எப்படி சுற்றணும், மகானை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், லெஃப்டில் சுற்றணும். அதுக்காக ஆத்தாளம் அவளை புத்து மாரியம்மனை போய் சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் குத்திடுவா. அவன் என்ன செய்வாய், இருக்கிறத பிடுங்குறதுக்கு இவன் விட்டு சுற்றுறானாடா, எடுக்கிறத பிடுங்குறதுக்கு சுற்றுறானே, கொடுத்துட்டு போவேன்னு வந்தால் தானே மரமாக சுற்றுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நட்சத்திரத்தை நாம் ஒவ்வொன்றாக தெளிவாக நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டேங்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது எப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்காரர்களும் ஒவ்வொரு மகான்களை வழிபடணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் எடுத்துக்காங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம் அப்படின்னா, காலங்கிநாதர். அஸ்வினி நட்சத்திரம் காலங்கிநாதர். காலங்கிநாதர் கோயிலில் இதில் போட்டு பாருங்கயா, இதை வச்சுக்கோங்க. காலங்கிநாதர் கோயில் கஞ்சன் மலையில் இருக்கியா, கஞ்சன் மலை சித்தர் வந்து காலங்கிநாதர் இருக்காரு. சரி, பரணி நட்சத்திரம் இருக்காரு ஐயா போகர், பழனியில் இருக்காரு, பழனியில் போகர் இருக்காரு. அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர் வந்து ரோம மகரிஷி ஜீவசமாதி திருவனைக்காவல். இது கூட ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கொடுக்குறேன், ஜெராக்ஸ். அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்காக பாருங்க, மச்சமுனி திருப்பரங்குன்றம், மச்சமுனி திருப்பரங்குன்றம். அடுத்து மிருகசீரிசம் பாம்பாடி சித்தர் சங்கரன் கோயில். திருவாதிரை நட்சத்திரம் இடைக்காடர். இடைக்காடர் எங்க இருக்காரு, திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில். புனர்வூச நட்சத்திரம் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்து பூச நட்சத்திரம் கமலமுனி திருவாரூர். வள்ளலார் சூட்டுக்கோள் ராமலிங்க சாமி மன்னார்குடியில் இருக்காங்க. அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் ஆதிசித்தன் அகத்தியன் அனந்த சயனம் என்ன ஊர், திருவனந்தபுரம். அடுத்து அடுத்து மக நட்சத்திரம் பாம்பன் சுவாமிகள் சிவவாக்கியார். அடுத்து பூர நட்சத்திரம் ராமதேவர் அழகர்மலை யாக்கோப் சித்தர். அவர் தான் கிறிஸ்துவ மதத்தையே இஸ்லாம் மதத்தையே படைச்சிருக்காரு, இங்கிருந்து ககன மார்க்கமாக போய். அடுத்து உத்திர நட்சத்திரம் காகபுஜண்டர் உறையூர் அல்லது மாயாண்டி சாமிகள், இடையமேலூர் மாயாண்டி சாமிகள் என்னுடைய குருநாதர். அடுத்து அஸ்த நட்சத்திரம் கரூரார். பார்த்தீங்களா, இன்னைக்கு என்ன நான் அஸ்த நட்சத்திரம் பிறந்தவன், அதனால நாளைக்கு போய் கரூராரை பார்த்துட்டு போகலாம்னு கரூர்லேருந்தே என் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கேன், வாங்க அப்படின்னு. சரி, அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் புன்னாங்கீசர், புன்னாங்கீசரை வழிபடுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரம் புலிப்பாணி, புலிப்பாணி சித்தர் பழனி பழனியில் நம்ம ஏற போகிறோம் பார்த்தீங்களா, அது கீழே இருக்கார், அவர் தான் சுவாதி. அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் வந்து நந்தீஸ்வரர் காசி, குதம்பை சித்தர் மாயவரம், அவங்கள வழிபடுங்க. வால்மீகி சித்தர் அனுச நட்சத்திரம் எட்டுக்குடி. வால்மீகி ராமாயணத்தில் எழுதினவர், அனுச நட்சத்திரம் சாதாரண ஆள் இல்லை.
வால்மீகியை பிடிச்சிட்டோம்னா போதும். அடுத்து கேட்ட நட்சத்திரம் வியாசர். அவருக்கெல்லாம் ஊர் கிடையாது. நீங்க எங்க நின்று வழிபடுறீங்களோ அங்க வருவார், ஜோதியா வழிபடுவார் வியாசர். மூல நட்சத்திரம் பரஞ்சோதி பதஞ்சலி. பதஞ்சலி ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் போனோம்னா அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. அங்க போய் அவரை மூல நட்சத்திரத்துல அவரை வழிபடுக. முடியலைன்னா திண்டுக்கல் மௌனசாமி கசவனம்பட்டி ஐயாவை போய் பாருங்க. அடுத்து பூராட நட்சத்திரம் ராமதேவர். இவருக்கு 2 நட்சத்திரம் இருக்குண்டு. பூராட நட்சத்திரம் ராமதேவர். அடுத்து உத்திராடம் கொங்கண சித்தர் திருப்பதி. கொங்கணர் சித்தர் உத்திராட நட்சத்திரத்துக்காரெல்லாம் திருப்பதி போயிட்டு வாங்க. அடுத்து திருவோணம் தட்சிணாமூர்த்தி. திருவாரூர்ல இருக்கார் தட்சிணாமூர்த்தி. கலைஞருடைய குடும்பம் தட்சிணாமூர்த்திக்கு அதிகமாக தொண்டு செஞ்சதுனால அவருடைய பேரே தட்சிணாமூர்த்தி தான், கலைஞருடைய பேர். அந்த குடும்பத்தினால தான் இன்னும் அவர் மருமகுடன் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இருக்கு பாருங்க. அவங்க இறை வழிபாடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. அவர் சித்தர்களை பார்த்தவங்க. சித்தர்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா? சித்தர்னா என்ன சொல்ல முடியுமா? அவிட்டம் திருமூலர் தில்லையில், சிதம்பரத்தில் ஹவுபாலர் சதயம். சதயம் ஹவுபாலர். அடுத்து பூரட்டாதி ஜோதிமுனி. இவெல்லாம் நீங்கள் மனசால நினைச்சாலே போதும். உத்திரட்டாதி தமரகர். உத்திரட்டாதி மனசால நினைச்சாலே போதும். அடுத்து ஐயா ரேவதி நட்சத்திரத்துக்காரு மதுரை மீனாட்சி அம்மர் கோயிலில் இருக்கிற சுந்தரானந்தர். சுந்தரானந்தரை பிடிச்சால் படிப்பு வரும். அப்போ சித்தர்னா யாரு அப்படின்னா இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள், இறைவனை பார்த்தவங்க சித்தர்கள். அவ்வளவுதான். அப்ப ஜோசியர் யாரு? ஜோசியர்னாரு ஜோதியை அறிந்தவர்கள். அப்ப ஜோதினாரு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் சொல்றாரா இல்லையா? அப்ப ஜோதியை அறிந்தவன் ஜோதிடன். அப்ப இறைவனை தெரிஞ்சவர் ஜோதிடர். அப்ப ஜோசியர்னா சித்தரு. ஜோசியர்னாலும் சித்தரு. அப்ப ஜோதி அறிஞ்சிட்டோம்னா நம்ம ஒழுக்கமா இருக்கணும். ஜோசியத்தை அறிஞ்சிட்டோம்னா ஒழுக்கமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும், வந்தவர்களுக்கு வழிகாட்டணும், வராதவனுக்கு நினைக்க கூடாது. இப்ப கேட்கிறாங்கன்னு வச்சு மோடி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, நமக்கு அது தேவையில்லை. நம்மகிட்ட யார் ஜோசியம் கேட்கிறாளோ அவளுக்கு தான் சொல்லணும். இவருக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு இவர் பார்க்கக்கூடாது, அவருக்கு ஜாதகத்தை இவர் பார்க்கக்கூடாது. என்கிட்ட ஒரு ஆள் அப்பப்போ கேட்பார், ஒரு ஜாதகத்தை சொல்லுவார். என்னன்னு கேட்டேன்னா இது ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகம் பாரு. எதுக்கியான்னு கேட்டால் அதுக்கு உதவி செய்ய போகிறாராம். எப்படி இருக்காது? நாசமாக போகிறதுக்கு வழி தேடுறாரு. அதனால நீ எத்தனை பார்த்தாலும் ஒரே பதில் தான். உனக்கு அழிவு இருக்கு பார்த்துக்க, உனக்கு அழிவு இருக்கு பார்த்துக்க. மனிதன் எதில் முக்கியமாக இருக்க வேண்டுமானால் எந்த விஷயம்? மது, மாது, சூது. ஜோதிடர்கள் சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. அப்படி இல்லவர்கள் மட்டும்தான் ஜோசியம் சொல்லும்போது வாக்குப்பளிதம் இருக்கும். கறியை முன்னா சாப்பிட்டு உட்காந்து ஜோசியம் சொல்லக்கூடாது. ஆனால் கறி சாப்பிட்ட இன்னைக்கு ஜோசியம் சொல்லக்கூடாது. இல்லைன்னா கறி சாப்பிட்டா ஜோசியம் சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்த பிணத்தை தின்னுட்டு இன்னொரு பிணத்துக்கு சொல்லக்கூடாது, பிணமாக போகிறவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதனால ஜோசியம் என்பது அற்புதமான விஷயம், அருமையான கலை. இந்த கலையை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட 23வது நட்சத்திரத்தை நீங்கள் பிடித்தீர்களே ஆனால், 23வது நட்சத்திரத்தை நீங்கள் தொட்டீங்களானா அந்த சித்தர்கள், இது அப்படியே 23 ஆக்கிக்கங்க, அந்த சித்தர்கள் உங்களை வாழ்வில் உச்ச நிலை கொண்டு போயிடுவாங்க. உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 23வது நட்சத்திரத்தை இயக்கும் போது அந்த சித்தர்களை தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உச்ச நிலை கொண்டு போயிடுவாங்க. பொருத்த பார்க்கும்போது இந்த 27 பொருத்தத்தை 27 தாராபலன் உங்களுக்கு தெரியணும். இந்த தாராபலன் எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய முறையை நான் முடிக்க போகிறேன். தாராபலன் எப்படி எடுத்திருக்காங்க யாராவது சொல்லுங்க பாப்பா. யாராவது சொல்லுங்க, ஏன் தாராபலன் எப்படி எடுத்தாங்க? ஒண்ணும்ல, வெட்டுப்பட்ட நட்சத்திரம்ல எத்தனாவது நட்சத்திரம் பாருங்க? 3வது நட்சத்திரமா, 5வது நட்சத்திரமா, 7வது நட்சத்திரமா? அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் வெட்டுப்பட்டிருக்கா?
செவ்வாயோட நட்சத்திரம் வெட்டுப்பட்டிருக்கா? குருவோட நட்சத்திரம் வெட்டுப்பட்டிருக்கா? அப்ப 3வது தாரையும் 5வது தாரையும் 7வது தாரையும் அந்த தாரை ஆகாது, ஊனமானது, பின்னபாதம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. அப்ப சம்பத்து தாரை அல்ல, முதல் எடுத்தது ஜென்ம தாரை, அதுக்கடுத்து சம்பத்து தாரை, அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்க? விபத்து தாரை. என்ன வெட்டி விட்டா விபத்து தானையா? வெட்டி விட்டா விபத்து தானே. அப்ப 28 27 நட்சத்திரத்துக்குரிய தாராபலனை நமக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுவா வேமா? முதல் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜென்மதாரை. யாரு ஒரு நட்சத்திரத்தை முதல் பிறந்திருக்குமோ அந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதே நட்சத்திரத்துக்காரர்களோட போய் பழகுனீங்கன்னா அந்த உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஜென்மதாரன்னு என்ன அர்த்தம்? டென்ஷன், குழப்பம். அப்ப ஜென்மத்தாரை. அதுக்கடுத்து சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு என்ன அர்த்தம்? அனுகூலமானது, சௌபாக்கியமானது. விபத்துன்னு என்னது? ஊனமாக போறோம்னு அர்த்தம். என்ன ஆக போறோம்? இழக்க போறோம், பாதிப்பாக போறோம்னு அர்த்தம். அடுத்து 4வது தாரை சேமதாரை. சேமம்னு என்ன? ஐயா நல்லா சேமமா இருக்கீங்களோ, சௌக்கியமா இருக்கீங்களோ, அப்ப சேமம். அடுத்து பிரித்தியக். பிரித்தியக்குன்னா காரியநாசம். அடுத்து சாதகதாரை. 6வது தாரை சாதகதாரை. 7வது தாரை வததாரை, வேதைதாரை. 8வது தாரை மித்திருதாரை, நட்பு தாரை. 9வது தாரை அதே நட்பு, சலிப்பு. ரொம்ப நட்பான என்ன ஆகும்? உங்களுடைய இருந்து 9ஆம் நட்சத்திரக்கார போய் ரொம்ப உறவானீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்வாங்க? சலிப்பாயிருவாங்க. அடுத்து 10வது நட்சத்திரம் கர்மா. 10வது நட்சத்திரம் கர்மா. அப்ப 10வது நட்சத்திரத்துக்கார நீங்க போய் தொட்டைன்னு என்ன ஆகும்? காரியம் நாசம். 11வது நட்சத்திரம் என்ன ஆயிரும்? 10வது நட்சத்திரக்காக வந்து உறவு முறிஞ்சு போகும். உறவு நம்மளுக்கு என்ன ஆயிரும்? சமுதாய பகை. அப்ப அந்த அந்த 11வது நட்சத்திரம் நமக்கு என்ன ஆயிரும்? சமுதாய பகையை கொடுத்துரும். அப்ப ஒருத்தங்க கூட போய் 11வது நட்சத்திரத்தோட நம்ம உறவாடணும்னா நம்ம சமுதாயத்தில் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அல்லது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா பஞ்சாயத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருவா. கண்டிப்பா கொண்டு போய் என்ன செய்வா? உட்கார வச்சிருவா அப்படின்னு அர்த்தம். அடுத்து 12வது நட்சத்திரம் பாதிப்பு. பாதிப்புன்னா என்னது? தர்ம சங்கடமான நிலை. நமக்கு பாதிச்சுட்டா தர்ம சங்கடமான நிலை வந்துடும். அடுத்து 13ஆம் நட்சத்திரம் அதீத சிறப்பு. சித்தர்களை போய் நம்ம போக வேண்டிய கோயிலெல்லாம் அதான் அதீத சிறப்பு. சாமிகள், மகான்கள், சித்தர்கள். அப்ப 13வது நட்சத்திரம் அதீத சிறப்பு. 14வது நட்சத்திரம் சாமானியம். சாமானியம்னு என்ன சொல்லணும்? ரிஸ்க். அந்த 14வது நட்சத்திரம் நமக்கு என்ன ஆகும்? ரிஸ்க் ஆயிரும். சரி, இப்ப 15வது நாசம். 15வது என்பது பந்து சிறக்கும், உறவுகள் மேம்படும். எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். என்னுடைய நண்பர் காளிமுத்து, யாரு ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, அவரும் நானும். அவர் என்கிட்ட எம்ஏ படிக்க வந்தார். நான் எம்ஏ ஆசிரியராக இருக்கும்போது சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நான் ஆசிரியராக இருந்தேன். அப்பா அவர் படிக்க வந்தார். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவான். காரணம் அவர் 13, அவர் எத்தனாவது நட்சத்திரம்? 15வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் விடலை அவரை. நம்ம சும்மா இருந்தாலும் ஃபோன் பண்ணி இதை போய் சொல்லுங்க, நாளைக்கு பேச போனால் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னை ஜோதிட பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறவர்கள்லாம் என்னுடைய பின்னாடி 15வது நட்சத்திரமாக இருப்பாளா, இருக்க மாட்டாளா? 6வது நட்சத்திரமாக இருப்பாங்கல்ல, 6வது நட்சத்திரம் இருப்பாங்கல்ல, 2வது நட்சத்திரமாக இருப்பாங்கல்ல, இவர்களை நாம் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சரியா? இப்போ 16வது நட்சத்திரம் என்னவா இருக்குன்னு பாருங்க. சண்டை. 16 சண்டை, 17 நன்மை, 18 என்ன ஆயிருது? பணப்பகை. 18வது நட்சத்திரத்துக்கார போய் நாம தொட்டோம்னா பணப்பகை வந்துடும், பணப்பகை ஏற்பட்டு போகும். அப்ப கடைசியா 19வது நட்சத்திரம் ஆதங்கம். 19வது நட்சத்திரம் ஆதங்கம். 20வது நட்சத்திரம் சுபிட்சம். 20வது நட்சத்திரத்தை போய் தொட்டோம்னா நம்ம சுபிட்சமா இருப்போம். சரி, 21வது நட்சத்திரம் வேண்டாத
சாதனை. வேண்டாத வம்பு இழுத்துருவாங்க. என்ன ஆகுது பார்த்தீங்களா? வேண்டாத வம்பு. 23, 21, 22 என்ன ஆயிடுது? வைநாசியம். வைநாசியம்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவான்னு அர்த்தம். அப்படின்னாத்த அதுதான் விதவை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து 23 காரிய விக்கினம். எந்த காரியம் நட்டினாலும் விக்னம்னு என்ன அர்த்தம்? டேமேஜ். டேமேஜ் அப்படின்னு அர்த்தம். 24 என்னன்னா இடம், அந்தஸ்து, ஒரு 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 பொசிஷன் கிடைச்சிருது. அடுத்து 25வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. 25வதுங்கிறது தன்மான சோதனை. இக்கட்டான நிலை. ஒரு நல்ல வேலையை பார்த்து வச்சிருப்பான், கடைசியில் அந்த வேலையை முடியாமல் கடைசியில் தவிப்புமா இல்லையா? எல்லாம் கிடைச்சிரும், ஜனாதிபதி அவார்டெல்லாம் கிடைச்சிரும். அங்கே போனோன்னு உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? இப்போ அங்கேருந்து பேச வந்துட்டேன், வந்தோடனே உங்களுக்கு பேச இடமில்ல போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் தன்மான சோதனை. அப்போ பார்த்துக்க, தன்மான சோதனை வந்துட்டு என்ன செய்வேன்? அங்கே போய் நின்று அழுக தானே வேணும். அப்போ தன்மான சோதனை. அடுத்து 26வது நட்சத்திரம் ஜாதி. ஜாதின்னா என்ன தெரியுமா? கூட்டம். ஜாதினா நம்ம தப்பா நினைக்கிறோம், இனம் இனத்தோட சேரும். அப்ப அந்த ஜாதி, ஜாதினா இனம், பந்துக்கள் அதோடு சேர்ந்துருவாங்க. 27வது நட்சத்திரம் வணங்குதலுக்குரிய நட்சத்திரம். நாம் 27வது நட்சத்திரம் நம் பின்னாடி இருப்பது 12ஆம் பாவம்ங்கிறது தான் நம்முடைய என்ன பாவம்? மோட்சம். அந்த மோட்சத்தை தொட்டவிட்டால் நாம் எல்லாத்தையும் அடைஞ்சிருவோம். அப்போ எப்பயும் நம்ம என்ன செய்யணும்னா 27வது நட்சத்திரத்தை பக்குவமாக வெளியே சொல்லாமல் தொடணும். 27வது நட்சத்திரம் வெளியே சொல்லாமல் தொட்டோம்னா ஜெயிச்சிடலாம். அப்போ நட்சத்திரத்தின் சூட்சமங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்ல ஜோதிடர்களாக வரலாம். பார்த்த உடனே பலன் சொல்லலாம். அப்போ பலன் சொல்ல தேவையான விஷயங்களை, டிப்ஸுகளை, நிறைய விஷயங்களை, ஒரு கிரகம் தான் இருந்த இடத்தின் பலனை தரும், ஒரு கிரகம் தான் இருந்த இடத்தின் பலனை தரும், ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த ஆதிபத்தியத்தினுடைய பலனை தரும், ஒரு கிரகம் தான் இருந்த நட்சத்திரத்தின் பலனை தரும், ஒரு கிரகம் தான் இருந்த நட்சத்திரத்தின் ஆதிபத்தியத்தின் பலனை தரும். இவ்வளோதான் ஜோசியம். இதை நல்லா நீங்கள், இதுதான் சார ஜோசியம் எல்லாரும் தூக்கிட்டு தலையில் ஆடுறாங்க. நம்ம பாரம்பரியம் தான் எல்லாமே, பாரம்பரியத்திலிருந்து வந்தது தான் எல்லாமே தவிர புதுசாக எந்த கொம்பனாலையும் 27 நட்சத்திரத்துக்கு 9 கிரகங்களும் 12 ராசிக்கு மேலே கண்டுபிடிக்கவே முடியாது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், நான் சொல்றேன் சொல்றவெல்லாம் அந்த சாஸ்திர சம்பிரதாய ரிஷியினுடைய சாபத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கு போய் என்ன செய்யக்கூடாது? நம்ம எனக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என் தம்பி மணிகண்டராஜுக்கு சொல்லணும், மணிகண்டராஜுக்கு தெரிஞ்சதை ஊரெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா அதுதான் ஜோதிடம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, 2 கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுகிறேன். அத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன்னா கேள்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் கேட்கலாம். அது என்னன்னு சொல்றீங்களா? அதாவது அந்த காலத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அல்ல, பரணி அல்ல, கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம். 28 நட்சத்திரம் தான் இருந்துச்சு. ஆனால் 108 பாதங்களாக பிரிக்கும்போது ஒருத்தர் எடுத்துடுறாங்க. எடுத்து உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தா மட்டும் பத்தாது, மத்தியானம் அந்த அபிஷேகத்துக்கு மூர்த்தத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் அபிஷேத்து நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள், அதாவது இப்போ திருவோண நட்சத்திரம் இருக்குல்ல, 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை விட்டுருங்க, 3 நாள் இருக்கு இல்லையா, இந்த 3ஆம் பாவம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதேமாதிரி உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் 2ஆவது பாதத்தில் இருக்கும். ரஜினிகாந்துக்கு இருக்கா இல்லையா? சிவாஜி கணேசன் யாரு? உத்திராட நட்சத்திரம். அந்த ஆளுக்கு இருக்கா இல்லையா? இவங்க எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க? அவர்கள் இல்லை. இதெல்லாம் காமராஜர் யூனிவர்சிட்டியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. அவர்களுக்கு அதிகமான சக்திகள் இருக்கிறது. அபிஷித்து நட்சத்திரம் தான் வெற்றியை தருகிறது. அபிஷேத்து பொழுது தான் நேர காலமே பார்க்காம நம்ம ஜெயிக்கலாம். அதனால அபிஷேத்து நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க.
அடுத்தியா யாராவது ஒரு படிச்சுட்டு இருக்கீங்கன்றிய ஏதாவது என்ன ஒன்றும் இல்லையா? உங்கள் நட்சத்திரம் எது? உங்கள் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் எது? நான் எப்படி பதில் சொல்கிறது? நீங்கள் என்ன நட்சத்திரம் முதல் சுவாதி. அப்போ சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வரும்ல, அன்னைக்கு உங்களுக்கு வதையாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் செய்யக்கூடாது. ஒன்று. அடுத்து அந்த நட்சத்திரத்துக்காரன் எப்போ வந்தாலும் சரி அவனை மட்டும் பார்த்து தான் பழகணும். 2. அந்த நட்சத்திரக்கார பொம்பளையாக இருந்தால் அதை விட பார்த்து பழகணும். 3. உறவினராக இருந்தால் அதை விட பார்த்து பழகணும். இது 4. யாராக இருந்தாலும் சரி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால அதை பார்க்கணும். பற்ற வச்சீங்கன்னா உங்களுக்கு பற்றிக்கிறோம். அதை போய் தொடக்கூடாது. அதை போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் 12 வருமா? 27வது நட்சத்திரம் வரும்ல, அதை தொடுங்க. அவர் ஆஃப் ஆகிடுவார். அன்னைக்கு வர்ற அன்னைக்கு அவரை நீங்கள் ஆஃப் பண்ணோம்னா அவருக்கு 27வது நட்சத்திரத்தை தொடுங்க, அவர் ஓடி போயிடுவார். சரியா? இன்னொரு விஷயம், இந்த தாராபலம் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, உங்களுக்கு என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ஆயிலியா. இப்போ என்ன தசை நடக்குது? செல்ல விடுங்க. என்ன தசை நடக்குது? அதே ஆர்வ கோளாறு நிறையா இருக்குன்னு அர்த்தம். என்ன தசை நடக்குது? சந்திர தசை நடக்குது. எத்தனாவது தசை? 5வது தசையா? 5வது தசை என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொன்னோம்? பிரித்தியக்குன்னு சொன்னோமா? போட்டு சகக்கையாக புழிஞ்சிரும். புளியுதான் இல்லையா? ஆமாம், கரும் சாரதி விட்டு தான் வந்திருக்கீங்க. அப்போ தசையை பார்க்கலாம் இல்லையா? அதே மாதிரி லக்னத்திலிருந்து பாருங்கள், எந்த வேணால் எடுங்கய்யா. இப்போ என்ன தசை, என்ன புத்தி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த புதன் புத்தி இருக்குல்ல, அந்த புதன் புத்தி இருக்குன்னா அந்த அந்த எந்த திசையிலிருந்து நடக்குது? இப்போ என்ன தசை நடக்குது? 5வதுன்னா என்னது? என்ன அல்ல, என்ன தசை அது? சந்திர தசை. சந்திரன்லேருந்து அதுலேருந்து எத்தனாவது இது வருது? புதன். சந்திரன்லேருந்து எண்ணி பாரியா. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், ராகு, குரு, அதுக்கடுத்து என்ன வருது? சனி, அதுக்கடுத்து 6 வருதா? இது நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லணும். ஆனால் கொஞ்சம் காட்டும், நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கிறணும். அப்போ இந்த தாராபலத்தை கொண்டு போய் ஜாதகத்துக்குள்ளே சேர்க்கலாம். திசையை பார்க்கலாம், ஆளுகளை பார்க்கலாம். ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காரு? துலாவில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சித்திரை இருக்காருன்னா உங்கள் இந்த லக்னம் என்ன புள்ளியில் விழுந்திருக்கு? பூராட நட்சத்திரத்திலிருந்து அது எத்தனாவது நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க. அப்போ என்ன ஆகும்? 21 என்னது? 2வது சாதனை நடக்குமா? உங்கள் லக்னமே, உங்கள் லக்னாதிபதியும் அப்படி பிறந்திருக்காரு. என்ன செய்யறது? ஜாதகத்துக்குள்ளே எவ்வளோ கொண்டு போகலாம் பாருங்க. எல்லாமே இருக்கியா. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது, என்னை கேட்டாங்க, உங்களுக்கு எல்லா ஜோசியம் தெரியும் இல்லையா, எந்த ஜோசியத்துலையா பலன் பார்ப்பேன்னு கேட்டார். இருந்தாலும் கவுண்டமணி சொன்ன மாதிரி எல்லாம் தொழில் தெரிஞ்சவன் கடைசியில் நாசமாக போயிடுவானே அவனு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல அவனுக்கு எது தோணுதோ அதை எடுத்து பாருங்கள். அவனுக்கு இதுதான் சாத்தியம்னா அதை எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதை உருவுரையிலையோ அது நடக்கும். ஏன்னா எது உங்களுக்கு பிரபஞ்சம் அன்னைக்கு கொடுத்துருக்கிறதோ அது உங்களை இயக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கப்பட்டதை அன்று பாருங்கள். பணம் கண்டிப்பாக வரும். அந்த பணத்தை கண்டிப்பாக செலவழிச்சிருங்க. நீங்கள் ஜோதிடத்தில் சம்பாதிக்கிற பணத்தில் சேர்த்து வைக்காதீங்க, செலவழிச்சிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, சௌரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டினாலும் சரி, எல்லா நோயும் நம்மக்கிட்ட வந்துடும். தமிழ்நாட்டில் திறந்த ஜோதிடர் நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவருக்கு இல்லாத நோய் இல்லை அப்படின்றாங்க. பிரபாகராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூமராலஜிஸ்ட். அவரெல்லாம் 5000 ரூபா வாங்கினார். ஆள் 42 வயசில் செத்து போயிட்டார். 43 44 போயிட்டார். நிறைய சம்பாதிச்சார். ஆள் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? குறைவாக வாங்குங்கள், நிறைவாக சொல்லுங்கள். குறைவாக வாங்குங்கள், நிறைவாக சொல்லுங்கள். அவர்களுக்கு வழி நடத்துங்கள். ஆனால் அவர்கள் வஞ்சாலும் கேட்டுக்கொள்ளுங்கள்.
வையலைனாலும், ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் உட்காரும்போது அவன் நட்சத்திரத்தை பாருங்கள், உங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள், அது சரியாக வரலைன்னா நீங்கள் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. அதனால் அவருக்கு நீங்கள் சொன்னாலும் ஒன்றும் ஆக போவதில்லை. அதனால் அந்த இடத்துல என்ன செய்யணும், இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு கூட வாங்கயா அப்படின்னு சொல்லி நல்ல தாராபலன் இருக்கிற இடத்துல வர சொல்லி அவருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். ஜாதகத்தை பார்க்காமலும் பலன் சொல்லலாம், ஜாதகத்தை பார்த்தும் பலன் சொல்லலாம், முகத்தை பார்த்தும் சொல்லலாம். இவர் முகத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இவர் முகத்தை பார்த்தோன்னா நம்ம பலன் சொல்ல முடியும். எப்படின்னா, இவர் வாழ்க்கையில் அனைத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் இழந்து அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறார். என்னங்கய்யா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவன் தான் ஜோதிடனை தவிர, நான் நல்லா பயங்கரமாக இருக்கேன், நான் காரில் போகிறேன், அதில் போகிறேன், எல்லாம் வேணாம். சாதாரணமாக இருங்கள், சரித்திரம் படிப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் போகிறீர்கள் என்றால் நாளைக்கு உங்களுக்கு தசாபுத்தி மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றால் நாளைக்கு மாறாது. பரிகாரம் என்று சொல்லுகிறீர்கள், அந்த பரிகாரத்தினால் நீங்கள் இழந்து விடாதீர்கள். பரிகாரத்தை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். 1 கடந்த கால பரிகாரம், நிகழ்கால பரிகாரம், எதிர்கால பரிகாரம். கடந்த கால பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா, போய் மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. நிகழ்கால பரிகாரம் செய்யணும் அப்படின்னா தாவரங்களுக்கு தண்ணி விலங்குகளுக்கு தண்ணி கொடுங்கள், உணவு கொடுங்கள். எதிர்காலத்துக்கு பரிகாரம் செய்யணும்னா பறவைகளுக்கு பரிகாரம் தேடுங்கள். உங்கள் அத்தனை பாவங்களும் போகும். இந்த மட்டும் ஏனென்றால் மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம், பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ யாருக்கு ஜாதகம் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு, மற்ற எதுக்குமே இல்லை. ஏன்னா அது கர்மம் செய்யாது. ஒரு புலி இருக்கிறது என்றால் அது உணவுக்கு மட்டும்தான் வேட்டையாடும். அது உணவு உண்ட பிறகு எப்படி துள்ளி குதித்து மான்குட்டி வந்தாலும் தொடாது விளையாடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் எனக்கு வேண்டும், எங்க அப்பத்தாளுக்கு வேண்டும், எங்க தாத்தாவுக்கு வேண்டும், 7 தலைமுறைக்கு வேண்டும் என்று சேர்க்கிறான், பாவத்தை சேர்க்கிறான். அப்ப பாவத்தை சேர்ப்பவன் மனிதன், அதனால் இவன் பிறக்கிறான். அதனால் ஜோதிடர்கள் நாம் பாவத்தை சேர்க்கக்கூடாது, ஜோதிடர்கள் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். உங்கள் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்குமானால், உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குமானால் நீங்க செத்தாலும் உங்கள் பெயரை சொல்லுவார்கள். 9க்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் ஆனால் இந்த பிறவிலே நீங்க பேரும் புகழும் அடைவீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி பாராட்டி, தம்பி அவர்களுக்கு என் அன்பான பாராட்டுக்களைத்தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த ஏழை எளிய அந்த அமைப்பிலே என்னை ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கிய இந்த பிரபஞ்சத்திற்கும், சாதுவாய ஆக்கிய இந்த பிரபஞ்சத்திற்கும், சரித்திரத்தை படிக்க வேண்டும், சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் என்ற நிர்மாணம் செய்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறி, இந்த வாய்ப்புக்கு பாராட்டி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி, இதுவரைக்கும் செவிமடித்து காத்திருந்த என் உள்ளங்களுக்கும் நன்றியை கூடி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. ஸோ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.